வணக்கம். இந்தியா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம், வெற்றி பெறலாம், முதலமைச்சர் ஆகலாம், பிரதமர் மந்திரி ஆகலாம். அப்படி ஒரு எண்ணத்தில் தான் டாப் கிளாஸில் இருந்த நடிகர் விஜய் அவர்களும் புதுசாக கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராட்டு வந்துடலான்ட்டு நினப்பில் வந்திருக்காரு. அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். அந்த ஆசையில் அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்தாரா இல்லை அவரை பின்புலத்திலேருந்து யாரும் தள்ளிவிட்டாங்களா ஏற்கிறாங்களான்னு இன்னொன்று தெரியல. அப்படி தான் இருக்குது. சரி, அது வேறு, அது பிற பார்க்கலாம். இப்போ என்னடானா, அவர் திரைத்துறையை விட்டுட்டு நான் அரசியலில் வந்து முதலமைச்சராகி மக்களுக்கு நல்லா செய்யணுன்ட்டு சொல்லி வர்றாரு. எல்லோரும் அப்படி தான் சொல்லி வர்றாங்க. சரி, அது இருக்கட்டும், அது ரெண்டாவது விஷயம். வரட்டும், எல்லோரும் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி தான். யாருனாலும் வரலாம், யாருனாலும் வெற்றி பெறலாம், முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னா அது அவங்கவுங்க உரிமை. இப்போது கரூரில் அவர் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் இன்றைக்கி வரைக்கும் அவர் அங்கே போய் இறந்தவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆறுதலும் இன்னும் ஒன்றும் சொல்லலை. இவர் அந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் வெளியே வரவும் இல்லை. 26 நாள் ஆயாச்சு இன்னையோட. சரி, அவர் சொன்ன மாதிரி 20 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு அவர் குடும்பத்துக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. வரவேற்கத்தக்கதான். அது வரைக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த 41 பேர் குடும்பங்களும் இவரை போய் பார்க்கணுன்ட்டு சொல்கிறாங்க. தகவல் வந்திருக்குது. நாளைக்கு 27 அக்டோபர் 27 மாமல்லபுரத்தில் ஏற்பாடு செய்திருக்கதாட்டு தகவல். இது எந்த மாதிரியான போக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம குடும்பங்கள்லையோ சொந்தங்களோ உறவினரோ யாராவது இறந்து போனால் நாம் போய் அவங்ககிட்ட போயிட்டு பார்த்து ஆறுதல் சொல்லுவோமா, இல்லை நீங்கள் வந்து என்னை பார்த்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போவீங்கன்னு சொல்லுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னென்ன புரியல. கேட்டால் நான் அங்கே போனாக்கி திரும்பவும் பிரச்சனை ஆகும், கூட்டம் வரும், கூட்ட நெரிசல் வரும், மறுபடியும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது, காவல்துறை அனுமதி கொடுக்கலை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அரசு தரப்புலேருந்தும் காவல்துறை தரப்புலேருந்தும் எந்த ஒரு அறிக்கையும் யாரும் கொடுக்கலை. நாங்கள் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், அவர் வரதில் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் எந்த இதுவும் சொல்லவும் இல்லை. இவங்களாக தான் சொல்லிக்கிறாங்க. தாவைக்க தரப்பில் இருந்தால் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி தகவலை தெரிவிச்சிருக்காங்க. நான் திரும்பவும் அங்கே போயிட்டு 41 பேர் குடும்பங்களையும் பார்த்த பிரச்சனை அப்படின்ட்டு. இதுக்கிடையிலே அவர் ஒரு டிமாண்ட் வச்சுருந்துருக்கிறாரு. நான் போனாக்கி எனக்கு எப்படி வழியில் யாரும் இருக்கக்கூடாது, சுற்று வட்டாரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எனக்கு உரிய எப்போவும் நான் போயிட்டு வர வரைக்கும் துப்பாக்கியந்திய பாதுகாப்பு வேணும் போலீஸு, அப்படி இப்படின்ட்டு நிறையா நிபந்தனை வச்சுருக்கதாட்டு தகவல் கேள்விப்பட்டோம். சரி, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. 41 பேர் குடும்பங்களையும் அங்கே வர சொல்லியிருக்கிறாரு. 41 குடும்பங்களும் அங்கே போவாங்களான்னு என்னன்னு தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. சந்தேகப்படதில் இருக்குது, என்னோட சந்தேகம் அது. ஆனால் இவர் கொடுத்த 20 லட்ச ரூபா வாங்கிட்டு அவங்க என்ன ஒரு சில பேர் எப்படி பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வலைவலிகளில் ரொம்ப மோசமாக ரொம்ப மட்டமாக பேசியிருந்துருப்பாங்க. விஜய்க்காக தான் என் பிள்ளை செத்தாங்க, விஜய் பார்க்க போய் தான் என் பிள்ளை செத்தாங்க, போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குன்ட்டு. நன்றி, வணக்கம்.